வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பிரியமானவர்களே, ஒரு விவசாயி ஒரு சிறிய விதையை மண்ணில் போடுகிறார். அந்த விதை அந்த நாளில் முளைக்கவில்லை. ஆனால் சில நாட்கள், சில மாதங்கள் கழித்து அது ஒரு வலிமையான மரமாக வளர்கிறது. அதேபோல் ஒரு பெற்றோராக உங்கள் வார்த்தைகள், உங்கள் செயல்கள் உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் விதைக்கப்படும் விதைகளாகும். எவன் எதை விதைக்கிறானோ அதையே அவர் அறுப்பார். பரிசுத்த வேதாகமத்தில் அன்னாவின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அவள் குழந்தைக்காக ஆண்டவரை நம்பிக்கையுடன் வேண்டிக் கொண்டாள். அவள் பெற்ற குழந்தை சாமுவேல். தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பான தீர்க்கதரிசியாக வளர்ந்தார். அன்னா தனது குழந்தையின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் விதையை விதைத்தாள். அவன் தேவனின் பார்வையில் வளர்ந்தான். அவளுடைய ஜெபம் சாமுவேலை உருவாக்கியது. அதேபோல் உங்கள் விசுவாசத்தையும் வாழ்க்கை முறையையும் உங்கள் குழந்தைகளில் விதையுங்கள். அவர்கள் தேவனுக்காக பெரியபடி விளங்குவார்கள். இந்த காலத்தில் நம் குழந்தைகள் எதில் அதிக நேரம் செலவழிக்கிறார்கள்? நம்மால் உண்மையில் அவர்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியுமா? மொபைல், வீடியோ கேம்ஸ், ரீல்ஸ், சமூக ஊடகங்கள், இதுதான் இன்றைய தலைமுறையின் உலகம். இவர்கள் எப்போது தேவனுடன் நேரம் செலவிடுவார்கள்? எப்பொழுது குடும்பத்துடன் உண்மையான உறவை உருவாக்குவார்கள்? நாம் அவர்களை தேவனின் வழியில் திருப்ப வேண்டும். குழந்தைகளுடன் நேரம் செலவிடுங்கள். குடும்ப ஜெபத்திற்காக அவர்களை பழக்குங்கள். குழந்தைகள் உங்கள் வார்த்தைகள் அல்ல, உங்கள் வாழ்க்கையை பார்ப்பார்கள். நீங்கள் நடத்தும் விதமே அவர்களின் வாழ்க்கையின் விதமாக மாறும். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தால் அவர்கள் பரிசுத்தமாக வளர்வார்கள். நீங்கள் பொய் பேசினால் அவர்கள் அதை ஒரு வழக்கமாக்குவார்கள். நீங்கள் ஜெபம் செய்கிறீர்களா? உங்கள் குழந்தைகளும் தேவனுடன் நடப்பார்கள். ஒரு மரம் வேரூன்றி வளர நேரம் பிடிக்கும். அதேபோல் உங்கள் பயிற்சி, உங்கள் வார்த்தைகள் இன்று விளைவிக்காது போல தோன்றலாம். ஆனால் ஒரு நாளில் அது உங்கள் கண்களில் பேரானந்தமாக மாறும். சொல்லுங்க, இயேசுவே, என் குழந்தைகள் உம்மிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவே, என் குழந்தைகள் உம்மிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் குழந்தைகளை தேவனிடம் ஒப்பு கொடுப்போம். ஆமேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம் குழந்தைகளை நம் கைகளால் மட்டுமே வளர்க்க முடியாது. நம் ஜெபங்களால் மட்டுமே அவர்களை வளர்க்க முடியும். நம்முடைய எதிர்காலம் நாம் இன்று விதைப்பதை பொறுத்தது. தேவனுடைய கிருபையால் நாம் நல்ல பயன்களை அறுப்போமாக. ஆம் பிரியமானவர்களே, நம் குழந்தைகளின் நலத்திற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். வாருங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, கர்த்தாவே, எங்கள் குழந்தைகளின் மனதில் நல்லதை விதைக்க உமது கரங்களால் ஆசிர்வதியும். எங்கள் குழந்தைகளின் இதயத்தை உமது அன்பால் நிரப்பும். அவர்கள் உமது முன்னிலையில் வளர்ந்து உமது பிரகாசத்தை பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழ செய்யும். சமூக ஊடகங்களின் கவர்ச்சிகளிலிருந்து அவர்களை விடுவியும். அவர்கள் உமது வார்த்தையை நேசிக்க செய்யும் கிருபையை தாரும். பிதாவே, அவர்களின் ஆத்துமாக்கள் உம்மை தேடட்டும். உமது வார்த்தையை அவர்களை பிரியப்பட செய்யும். அவர்களின் இதயங்களில் உமது சத்தியத்தை விதைத்து அது நல்ல அறுவடையை கொண்டு வர அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள்
மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.